மக்களே, தமிழனா இப்படி ஒரு பெண் இருக்கிறது. மெரைன் பார்க்கான டிக்கெட்டே அவ்வளவு கிடையாது. ஆனா ஒரு 200 மீட்டர்ல 50 காசையும் பிடிக்கிறாங்க. Hi guys, welcome to Thailand. வாழா என் வாழ்வை வாழவே போகாத தூரம் போகிறேன், தாய்லாந்து வந்து பாடினேன். மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மெரைன் பார்க் வந்திருக்கோம் தாய்லாந்துல. அதாவது எப்படி சென்னையில பனகல் பார்க், அதுக்கப்புறம் என்னது வேற என்னென்ன பார்க் பட்டுன்னு வர மாட்டேங்குது. சென்னையில் நிறைய பார்க் இருக்கு. அதே மாதிரி தாய்லாந்து வந்தீங்கன்னா அந்த மெரைன் பார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மெரைன் பார்க்கான்னு கேட்டுறது. இந்த மெரைன் பார்க்கோட என்ட்ரன்ஸ் இனிமே தான் உள்ள நிறைய இருக்கு. வந்துட்டால நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் அனிமல் மெரைன் பார்க்ல நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் அனிமல் இதுதான். 1 minute 37 seconds later. நீ சொல்லு, நீ உனக்கு ஆயிடுச்சு சொல்லு, இப்ப அதுக்கு தான் பார்ப்போம். எப்படி வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து சஃபாரினாலே சூட் கேஸ் தானே. ஆமா, பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சஃபாரினா வந்து இந்த அனிமல் கிங்டம் தான், வேற லெவல். இதுக்கு பேர் ஜோக்கா? ஓ, இதுல சஃபாரி வேற இருக்கா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப நாங்க மெரைன் பார்க் போயிட்டு சுத்தி காட்டிட்டு அப்புறம் சஃபாரிக்கு போவோம். இவ்வளவு ஷோஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ஷோ பிடிக்குதோ பார்க்கலாம். இல்லைன்னா போனீங்கன்னா ஆன் பண்ணி ஃபேஷன் ஷோ பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா சார்? ஜோசியம் பார்க்கறது, கிளி ஜோசியம், கைரேகை ஜோசியம், ஜாதகம் எல்லாம் பார்க்கறது. அதாவது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிளியை கூண்டில் வச்சு பார்ப்பாங்க. நான் இப்பேற்பட்ட கிளிகளை வெளியில விட்டு பார்க்குறேன். அதனால உங்க கையை நீட்டுங்க, காலை நீட்டுங்க, நாக்க நீட்டுங்க, எதையாவது நீட்டுங்க. வந்ததுக்கு 4-20 பாட்டை நீட்டுங்க. அங்க பாருங்க, இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி நீட்டாங்க மேடம். தயவுசெய்து ஜோசியம் பார்க்குற மாதிரி நீட்டுங்க. மேடமோட கையை பார்த்தோன்னே தெரியுது அவங்க கணவர் ஒரு ஹேண்ட்ஸமான ஆளா தான் இருப்பார் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பணம் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல கொட்டுன்னு கொட்ட போகுது. அதுக்கப்புறம் உங்க குடும்பமே உங்களை சேர்ந்து திட்டுன்னு திட்ட போகுது. எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கையில மச்சம் இருக்கு, காக்கா தலையில எச்சம் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் உச்சமா இருக்கு இவங்ககிட்ட. அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். மக்காவை சொல்றோம், அவ்வளவுதான். இந்த கிளி இப்படி காதை சொரிஞ்சதுன்னா நல்லது நடக்கும். என்னது மக்களே, ஏதோ என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. இப்பதான் அந்த அக்காவை பாக்குறேன். அதுதான் என்னுடைய பேலன்ஸ் கொஞ்ச நேரத்துல போயிருக்கும். அதனால இந்த அக்காவுக்கு ஒரு தமிழனா அவங்களுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போறேன். மக்களே, தமிழனா இப்படி ஒரு பெண் இருக்கிறது. என்னடா அந்த சஃபாரி போலீஸ்கார வர போறான். ஏய், அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். அது என்னன்னு தெரியல. எந்த சுற்றுலா தலம் போனாலும் இந்த வாசல் கடைகள்லயே நம்மளுடைய வாழ்க்கையே போயிடும். ஏன்னா அவ்வளவு பொருட்களை வச்சிருப்பாங்க. எல்லாமே விலை வேற அதிகமா இருக்கு. ஒரு கொடை ஆமா, மெரைன் பார்க்கான டிக்கெட்டே அவ்வளவு கிடையாது. ஆனா ஒரு 200 மீட்டர்ல 50 காசையும் பிடிக்கிறாங்க. வந்து நம்ம முக்கியமான செக்மெண்ட் பண்ண போறோம். புலிக்கு பால் கொடுக்க போறோம். ஸோ வந்து புலிக்கு பால் கொடுக்கறது, நானே ஒரு புலிங்கிறதுனால நான் அது கொடுக்க போறது இல்லை. அதனால என்னுடைய டாக்டரையும் என்னோட ஒய்ஃபையும் புலிக்கு பால் கொடுக்க அனுமதிக்க போறேன். மக்களே, சொன்னேன்ல நான் ஒராங்குட்டான். இந்த சில்மிஷ குரங்க வந்து நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. என்னென்னமோ பண்ணோம், கண்ட இடத்த கை வைக்கும். பட் ஆண்கள்கிட்ட இது வந்து எப்படி பிஹேவ் பண்ணதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். அதுக்காக அது கூட போய் வீடியோ எடுக்க போறேன். கிஸ் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாழ்க்கையில முதல் முறையா 2 புலியை பார்க்க போறீங்க. ஒரு புலியை பார்த்துட்டீங்க, இன்னொரு புலியை பாருங்க. வயிறு ஒட்டி போயிருக்கா? வேணா, நீ உள்ள போ, வயிறு ஃபுல் ஆயிரும். ஆனா நீ இருக்க மாட்டேன். இவங்க தான் அந்த புலி மேல கவலைப்படுற ஒரு ஜீவன். வயிறு ஒட்டி போயிருக்கா. நீங்க இடையில தேடி இருப்பீங்க இந்த நாரையா பாறையா காமெடி பண்ணது யாருன்னு. வேற யாரும் இல்ல, இந்த லெஜண்ட் அகைன். இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தான் நமக்கு அடி பண்ணி தருவார். ஐரா, எப்படி சாப்பிடணுமா? எங்க சாப்பிடணும்? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ.
விஜய் டிவி ஷூட்டிங் கூட நாங்கள் 2 பேரும் வேகமாக போனது கிடையாது. பட் இங்கே ஏதோ ஸ்பை வார் ஷோ இருக்கான். ஸ்பை வார்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் இவனுக்கு தெரியும். அதனால ஹாலிவுட் படங்கள்லாம் வரும்ல, அந்த சண்டை காட்சியில் இருக்கும் தெரியுமா? ஆமாம், அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே கண்ணில் காமிக்க போகிறோம் நினைக்கிறேன். அந்த சுடுறது இது பண்ணுறது அடிக்கிறதுலாம் பண்ணுவாங்களா? ஸ்பை வார்னா ஆக்சுவலாக மேலே உள்ள வார்னு நினைக்கிறேன்டா, விண்வெளி வார்னு நினைக்கிறேன்டா. இல்லை ஆமாண்டா, கவுபாய் ஷோ அதுதான் நினைக்கிறேன். பிரிச்சிடுவோம் ஒன்று. இப்போ தெரியுதா? இவனுக்கே ஒன்றும் தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கான். பட் என்ன தெரியுதோ இல்லையோ, என்ன தெரிஞ்சுக்க போகிறோங்கிறதா முக்கியம். போய் அங்கே காட்டுறேன். ஸ்பை வார் ஷோ பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. இந்த தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா தட்டை பாருங்கள், இதெல்லாம் எம்டியாக இருக்குல்ல. அங்கே என்னென்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் இருந்தாலும் என் மனசு என்னமோ தேடுறது இடியாப்பத்தை தான். தம்பி இதுதான் தோன்றான். அவ்வளோதான், இருந்த ஒரு இடியாப்பத்தை அவன் எடுத்துட்டான். பழக்கம் போல் பழைய கஞ்சி குடிச்சு படுப்போம். மக்களே, உங்களுக்காண்டி நான் ஸ்நாக்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ப்ராங்க் பண்ணேன். ஸ்நாக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வேணா காட்டுறேன். ஃபுல் ஸ்நாக்லிங், கடல் மிருகங்கள் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறேன். மக்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் க்ரூஸில் போகிறேன். இங்கே பாருங்கள், நீ எங்கப்பா போகிற க்ரூஸ் தானே போகுது. இந்த மாதிரி காமெடிலாம் வச்சுருந்தீங்கன்னா மதுரை முத்தரனை ஃபாலோ பண்ணுங்கள். பட் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒரே பண்ணு தான். தான் தம்பி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் முக்கியமான ரோலை கூட விட்டுட்டு என் கூட வந்திருக்காப்புல. வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் விஜய் டிவி வேறு லெவலில் பண்ணுறோம். விஜய் டிவி அப்போ அப்பப்போ சேனல் சார் சொல்லி வைக்கணும், அப்போ தான் ஷோ கொடுப்பாங்க. தாய்லாந்தில் ட்ரிபிள்ஸ் போகிறவங்களுடைய சந்தோஷமே. அதுக்குன்னு டிரைவரு அப்புறம் வண்டி நம்பர்லாம் பார்த்து அவரை போட்டு கொடுத்துறாங்க. சொல்கிறேன், ஒரு ஜாலியாக இருக்குது. அதை பாருங்கள், நம்ம ஊரில் ட்ரிபிள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்கும், தாய்லாந்தில் ட்ரிபிள்ஸ் போனால் போலீஸ்க்கே பிடிக்கும். இதுதான் அந்தமந்த்ரா ரெசார்ட்டு. இது எங்கே இருக்குன்னா பத்தாங் பீச் ரோடு, புக்கெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி உங்கள் இந்தியன்ஸ் எஸ்பெஷலி வந்தீங்கன்னா வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ரேசிசம் அண்ட் உங்களுக்கு எந்த சர்வீஸுமே பண்ண மாட்டான். ரூமில் கரப்பாக பூச்சி இருக்கும், 0 காமிச்சா எல்லாமே கிடைக்குமா, பட் 0 வாங்கினா வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை, அதுக்கப்புறம் டவல் வந்து இதாக காணா போச்சு அப்படின்லாம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் வாங்கிடுவாங்க முன்னாடி இந்த ஊர் காசுக்கு. அது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4500 ரூபா வருது. ஸோ அது திருப்பி தரவே மாட்டாங்க. அந்த முயற்சியில் தான் இருக்கானுங்க. எதை கேட்டாலும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் நோ சர்வீஸ் ஓஸ்க்கு எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்து இட்ஸ் நாட் யுவர் கண்ட்ரி, திஸ் இஸ் தாய்லாண்ட், கோ டு யுவர் கண்ட்ரி, ஆர்எல் வில் கிக் அவுட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த பட்டாங் பீச் ரோடு புக்கெட் வந்தீங்கன்னா அந்த அந்தமந்த்ரா ரெசார்ட்டில் மட்டும் ரூமே புக் பண்ணிடாதீங்க, எஸ்பெஷலி இந்தியன்ஸ். ஹாய் மக்களே, தாய்லாந்தில் என்னுடைய பயணம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்படி நம்ம ஊரில் சித்தர்கள் ஜாஸ்தியோ அந்த மாதிரி இந்த ஊரில் புத்தர்கள் ஜாஸ்தி. இந்த கோவில் பேர் தான் கோல்டன் புத்தா டெம்பிள். அதுக்குன்னு உள்ளே போனால் கோல்டில் செயின் போட்டு விடுவாங்களா, மோதிரம் போட்டு விடுவாங்களான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. டிக்கெட் போட்டு விடுவாங்க வாசல்லையே. நம்ம தான் கட்டி உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு சாந்தியாக வந்துடும். சரிங்களா? போய் ஃபன் பண்ணிட்டு வரேன். வாழா என் வாழ்வை வாழவே போகாத தூரம் போகிறேன், தாய்லாந்து வந்து பாடினேன். ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் கொஞ்சம் இசையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம்.